தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் காலையில் 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் பரணி தீபத்தை பக்தர்கள் கண்டு கழித்தனர். இன்னும் சற்று அதாவது 6 மணி அளவில் இன்று மாலை 6 மணி அளவில் தீபம் மலையில் ஏற்றப்பட உள்ளது. சுமார் 2668 அடி கொண்ட இந்த தீப மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட உள்ளது. இதனால் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்திலிருந்து சுமார் 14 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மண்டல ஐஜி அசரத் கார்க் தலைமையில் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நான் கடந்த 8 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். அப்பா இருக்கும்போது வந்துகிட்டு இருக்கோம். தொடர்ந்து கண்டிப்பா வந்துகிட்டு இருக்கோம். இங்க என்ன சிறப்புனா இப்போதைக்கு ட்ரெயின் வசதி, பஸ் வசதி எல்லாமே நல்லா ஃபெசிலிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. 24 நேரமும் நமக்கு எப்போதும் வந்துட்டு போகலாம். அதே மாதிரி அன்னதான சாப்பாடு எங்க போனாலும் 3 டைம் சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடுக்கு வந்து எந்த பஞ்சமும் கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போறாங்க. பாத்ரூம் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல சில குறைகள் இருக்கு. நேற்று நாங்க கோயிலுக்குள்ள போனோம், தரிசனம் ஈஸியா பண்ணிட்டோம். இன்னைக்கு பண்ண முடியாத சூழ்நிலை. அந்த விஐபி பாஸ் அந்த மாதிரி இருந்தா தான் பண்ண முடியுது. அப்புறம் கண்டினியூவா வந்து நம்ம மொட்டை போடக்கூடிய பக்தர்கள் மொட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று இரவுக்கு மேல மொட்டை போட முடியல. 2 நாள் வந்து மொட்டை போட அனுமதி கிடையாது அப்படின்ட்டாங்க. நிறைய பேர் இந்த பாபர் ஷாப் மொட்டை போடுற அந்த முடிவெடுற கடைகளில் தான் மொட்டை போடுறாங்க. அதுவும் இல்லாம தேங்காய் உடைக்க கூடாது, சூடம் பொருத்த கூடாது அப்படிங்கிற புதுசா ஒரு கட்டுப்பாடுகளை கொடுக்குறாங்க. அந்த கோயிலுக்கு உள்ளதான் வந்து சாமியை உடனே பார்க்கணும் பார்த்து தள்ளி விடுறாங்க. இந்த முன்னாடி கோபுரத்துக்கு முன்னாடி ரோட்ல கூட கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் அதுக்கு மேல இருந்தாலே நம்மள வெளியே பத்தக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா, அவ்வளவு தூரம் இருந்து வேண்டுதல் வச்சிருக்காங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு 5 நிமிஷம் பார்க்க சொல்ல அவ்வளவு நேரம் கிரிவலம் சுத்தி அவ்வளவு சாப்பிடாம பண்ணாம வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் சிவன். ஆனா ஒரு நிமிஷம் கூட இப்படியே மயக்கம் தெரியறதுக்குள்ள உடனே அனுப்பிச்சிடுறாங்க. அது கொஞ்சம் இது பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் இதனால தேங்காய் விக்கிறவங்க, மாலை விக்கிறவங்க கைய புடிச்சு இழுத்து அந்த சைடு விடுறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆமாங்க. தேங்காய் விக்கிறவங்க, மாலை விக்கிறவங்க, சூட விக்கிறவங்க இவங்க எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இதெல்லாமே உள்ள பயன்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற சொல்லும் போது வெளியிலேயுமே தேங்காய் உடையக்கூடாது, சூடம் பொருத்தக்கூடாது, மாலைகள் எங்கேயுமே பண்ண முடியாது.